ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரைஜர் பிராண்டில் இருந்து ப்ரீமியம் ஃபினிஷில் அல்ட்ரா பட்ஸ் N4 அப்படிங்கிற டிடபிள்யூஎஸ் ரொம்பவே கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த டிடபிள்யூஎஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ட்ரைஜர் பிராண்ட் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைமில் ரொம்பவே கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நிறைய இயர்பட்ஸ் மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதே போல் இப்போ லான்ச் பண்ண அல்ட்ரா பட்ஸ் N4 பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு பிராண்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க. எப்படி இருக்குது இதை பற்றி பார்க்கலாம். பாக்ஸ் பேக்கேஜிங் எல்லாமே ரொம்பவே பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த டிடபிள்யூஎஸ் ஃப்ளிப்கார்ட்டில் வெறும் 599க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளாடி டிடபிள்யூஎஸ் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், டைப் சி சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறமா ஒரு கார்டு வந்து இருக்குது. ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா யூசர் மேனுவல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாரண்டி வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் ரப்பர் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் ரப்பர் ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு மேலே சேல் பண்ணுற இயர்பட்ஸில் தான் பெரும்பாலும் ரப்பர் ஃபினிஷ் இருக்கும். பட் இதில் ரப்பர் ஃபினிஷ் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுமே சேர்த்து 50 மணிக்கூர் பேட்டரி லைஃப் கிடைக்குது. இயர்பட்ஸை ஒரு வாட்டி முழுமையாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் யூசேஜுக்கு 5 மணிக்கூர் பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டான இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸில் 50 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேமிங்க்கு நல்லா இருக்குது. குறிப்பாக பேஸ் மற்றும் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கனால கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த இயர்பட்ஸில் கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்குது. இந்த இயர்பட்ஸில் 13 மில்லிமீட்டர் கொண்ட டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பஞ்சியான பேஸ் வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் குவாலிட்டியான ஒரு இயர்பட்ஸ் வந்து பார்க்குறீங்க, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி மற்றும் பேஸ் ரெண்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இதை வந்து வாங்கிக்கலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.